புல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். இன்னைக்கு சத்தான சமையல வெள்ளைச்சோள அடை, இதைய புரோட்டீன் ரிச்சா எப்படி கொஞ்சம் மாத்தி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்றேன், கவனமா பாருங்க. வெள்ளைச்சோள அடை செய்ய தேவையான பொருட்கள்: காளான் அரிந்தது 50 கிராம், வெங்காயம் 100 கிராம், இஞ்சி 1 அங்குல துண்டு, பயத்தம் பருப்பு 1/4 கப், வெள்ளைச்சோளம் 2 கப், கடலை பருப்பு 1/4 கப், கொத்தமல்லி தழை சிறிதளவு, பச்சை மிளகாய் 3, கருப்பு உளுந்து 1/4 கப், மிளகு சீரகத்தூள் தேவைப்படும் அளவு, உதிர்த்த கருவேப்பிலை 1 கப், பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. வெள்ளைச்சோள அடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இல்லைங்களா? இப்போ எப்படின்னு சொல்கிறேங்க. இப்போ வெள்ளைச்சோளத்தோட நான் சேர்த்துருக்கிறது கருப்பு உளுந்து, அதோட கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு எல்லாத்தையுமே நல்லா கழுவிக்கோங்க. 2-3 தடவை நல்லா முழுகிற அளவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஹவர்ஸ் ஆகுது ஊறணும். ஊறிய பிறகு அந்த தண்ணியை முழுவதும் வடிச்சிட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், நல்லா நிறைய கருவேப்பிலை, அதோட மிளகு, சீரகம், தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கடைசியில் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இதை நொதிக்க வைக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. நல்லா ஊறிய பிறகு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதுக்கு கடுகும் பெருங்காயத்தூளும் தாளித்து கொட்டிய பிறகு இதுக்கு ஒரு டாப்பிங், மஷ்ரூம் அதாவது காளான் யூஸ் பண்ணிட்டு ஒரு டாப்பிங் பண்ண போகிறேன். இதுக்கு தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்காங்க. இப்போ முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி அடைக்கு நம்ம கடுகு பெருங்காயம் மஸ்ட்டு. அது எண்ணெயோடு அதை சேர்ந்து அது வர்றப்போ கண்ணாக வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக கடுகு நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பெரிஸ்டால்டிக் மூமெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது கடுகு. இப்போ பாருங்கள், இது நல்லா வெடிக்கட்டும். வெடித்த பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம், இஞ்சி இதெல்லாம் ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. நம்ம அடை பண்ணுறப்போ ஹெவியாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம இதில் கொட்டிடலாம். இதில் சேர்த்தாச்சு. கொஞ்சம் எண்ணெய் விட்டு நம்ம மஷ்ரூம் டாப்பிங் பண்ண போகிறோம். எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் ரிச்னா எதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறதா இருக்குது. இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்காக. வெங்காயம் லேசாக வதங்கிய பிறகு நம்ம காளான், மஷ்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின எபிசோட்லேயே நான் சொல்லியிருக்கேங்க. அது பாருங்கள். இதோட இந்த காளான் சேர்த்துக்கலாம். விருப்பப்பட்டால் இதோட இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்க்கலாம், தக்காளி வேணால் கூட சேர்க்கலாங்க. நான் கொஞ்சம் ட்ரையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் டாப்பிங்காக. அப்படிங்கிறதுனால மஷ்ரூம் சேர்த்த உடனே உப்பு சேர்க்காதீங்க. இப்போ சேர்த்திக்கனாக்கா உப்பு அது கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துடும். இது நல்லா வதங்கிய பிறகு கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதுக்கு ஒரு பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. அதாவது மிளகு, சீரகம் சம அளவு எடுத்துக்கோங்க. நல்லா உலர வச்ச கருவேப்பிலை நல்ல ஒரு கைப்பிடி அளவு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சியில் கொரகொரப்பாக பவுட்ரு பண்ணணும். இது பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நான் நிறைய டிஷ்ஷஸ்க்கு யூஸ் பண்ணுவேங்க. எப்போவுமே வீட்டில் இந்த பொடி ரெடியாக இருக்கும். இப்போ இதில் மிளகு தூள் சேர்த்துக்கிறேன். ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஃப்ரை ஆகிடும். எப்போவுமே மிளகு இந்த மஷ்ரூமுக்கு அதோட டோஃபுக்கு அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ கடைசியாக உப்பு தூவிக்கிறேன். இதுக்கெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காதுங்க, அதனால கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இந்த மஷ்ரூம் டாப்பிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் டாப்பிங் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடை ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த டாப்பிங் போட்டுட்டு மூடி வச்சுட்டு சுட்டு எடுக்கலாம். இப்போ இந்த தோசைக்கல் சூடாகிடுச்சு. நம்ம அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை ஊற்றிடலாம்.
அடைனால எப்பவும் கொஞ்சம் கனமாக ஊற்றுவோம். உங்களுக்கு தேவையான அளவு இந்த மஷ்ரூம் போட்டுக்கலாம். இது வந்து ஒன்று சாப்பிட்டாலே நம்மளுக்கு வயிறு நிறைஞ்சிடும். சின்னதாக ஊற்றுனீங்கன்னா 2 போட்டுக்கலாம். கூடுதலாக எள்ளு, இது கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை எள்ளு வேணால் எள்ளு எள்ளு சேர்த்துக்கலாம். இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதை வந்து மூடிட்டு சுட்டு எடுக்கலாம். இதை வந்து மெதுவாக திறந்து பார்க்கலாம். பொதுவாக அடையோடு நம்ம வந்து அவியல் கொடுப்போம். இந்த மாதிரி டாப்பிங் கொடுக்குறப்ப அவியல் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பிளெயினாக ஊற்றிட்டு அவியல் கொடுக்கலாம். அவியல்கிறப்ப நமக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்துடும் இல்லைங்களா? அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்ச காம்பினேஷன். நம்ம இது கனமாக ஊற்றுறதுனால கொஞ்சம் நல்லா வேகணுங்க. வெந்த பிறகு எடுங்க. அவசரப்பட்டு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஷார்ட் பீரியடில் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த கிறிஸ்ப்னஸ் வந்தால் தான் அடைக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை டிஸ்பிளே டிஷ்ஷுக்கு மாற்றிக்கலாங்க. வெள்ளைச்சோள அடை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. அளந்து வச்சிருக்கிற வெள்ளைச்சோளம், கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, பயத்தம்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், தேங்காய் துருவல், கறிவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு தாளிச்சிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் வந்து இந்த அடை மாவோட கலந்துருங்க. இப்போ டாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிய பிறகு காளான் சேர்த்துக்கோங்க. காளான் சேர்த்துட்டு நல்லா வதக்கிய பிறகு கடைசியாக மிளகு சீரகத்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துட்டு ஒரு கிணத்துல மாற்றி எடுத்துருங்க. இப்போ ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவுலேருந்து ஒரு கனமான அடையாக ஊற்றிட்டு அதுக்கு மேலே மஷ்ரூம் டாப்பிங்கை தேவைப்படும் அளவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் தூவிக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடியால் மூடிட்டு தணலை குறைச்சிட்டு நல்லா கீழ்பாக வெந்த பிறகு திருப்பி போடுங்க. 2 பக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்தீங்கன்னா மிக சுவையான வெள்ளைச்சோள அடை ரெடி ஆயிடுச்சு. வித்தியாசமான ஆரோக்கியமான அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.